Hi friends, மென்சுரேஷனில் ஒரு சம் பார்க்கலாம். ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு 240 மீட்டர் ஸ்கொயர். அதன் நீள பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அது ஒரு சதுரமாகும். எனில் அதன் நீளம் அகலம் முறையே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு செவ்வக வடிவம் ஒரு வயல் இருக்கான். இதுதான் செவ்வக வடிவம். ஓகேங்களா? இதனுடைய பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 240. செவ்வகத்துக்கு என்ன பரப்பளவு ஃபார்முலா? லென்த் இன்ட்ரு பிரெத் 240. அதனுடைய நீள பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைந்தால், சரிங்களா? ஸோ இதுதான் நீளம், இது அகலம், சரிங்களா? இதுலேருந்து எவ்வளோ குறைதான்? நீள பக்கம் இருந்து 8 சென்டிமீட்டர் குறைக்கிறாங்களாம். நீள பக்கத்துலேருந்து 8 குறைச்சிட்டாங்க. அப்படி குறைச்சா இது ஒரு சதுரம் ஆயிடுதான், சரிங்களா? இது லென்த்து, இந்த லென்த்தில் 8 சென்டிமீட்டர் குறைஞ்சா இது ஒரு சதுரம் ஆயிடுது. சதுரம்னா ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லலாமா? இப்போது இந்த செவ்வகத்தோட நீளம் அகலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஏரியா கொடுத்துருக்காங்க, நீளத்தில் 8 கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக என்ன கேட்குறாங்கன்னா செவ்வகத்தோட நீளம் அகலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்படி நீளத்தில் 8 குறைஞ்சா என்னவா மாறுதான்? இது சதுரமாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. சதுரம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஸ்கொயருக்கு எல்லா பக்கம் ஈக்குவல் சொல்லுவோமா? இது ஏ, இது ஏ, இது ஏ சொல்லுவோமா? அப்போது L-8 பினாலும் சேம் தானே. அப்போ நான் இந்த பிக்கு பதில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த L-8 நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ L இன்ட்டு பிக்கு பதில் L-8 ஈக்குவல் டு 240. இந்த எல்லை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாமா? எல் ஸ்கொயர் மைனஸ் 8L. இந்த 240 இந்த சைடுந்து இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகும். மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து எல் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காரணிப்படுத்தணும் அப்படின்னா இந்த எல் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை இந்த லாஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணணுமா? அப்படி பண்ணிங்கன்னா 1 பெருக்கல் மைனஸ் 240 நடுவில் இருக்கிற அந்த -8 கீழே போடுங்க. ஸோ எந்த 2 வேல்யூ போட்டால் 8 கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 20, 12. 20, 12 240 வரும். -20 போட்டுங்க. ஓகேவா? -20 போட்டிங்கன்னா -20 + 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு -8 வந்துடும் ஆன்சர். அப்போ இது எப்படி எழுதலாம்? L-20 ப்ராக்கெட் L + 12 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதுலேருந்து L மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? L ஈக்குவல் டு 20, இதில் L ஈக்குவல் டு -12. எப்போவுமே நீளத்தோட வேல்யூ நெகட்டிவில் வராது, அதனால் இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம். பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துப்போம், சரிங்களா? இப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன கேட்டு நீளம் அகலம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே 20 சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் டீலையும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம அகலம் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இங்கே நம்ம என்ன பண்ணோம்? L-8 இங்கே பி போட்டோமா? ஸோ இந்த எல்லோட மதிப்பு எடுத்துகிட்டு போய் இந்த L-8 நம்ம பிரதிட்டால் நமக்கு அகலம் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஏன்னா பி ஈக்குவல் டு தான் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்? நான் பி கண்டுபிடிக்கிறதுக்காக L-8 இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு பி தான் நம்ம எடுத்துட்டோம். அந்த பி தான் இங்கே போட்டேன். அப்போது எல் எவ்வளோ நமக்கு வந்திருக்கு? 20, சரிங்களா? 20 - 8 ஈக்குவல் டு பி. 20ல் 8 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 12, சரிங்களா? இதான் 12 தான் நம்மளுடைய அகலம். அப்போ ஆன்சர் செவ்வக வடிவ நீளம் 20, அகலம் 12. அப்போ ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.